1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CPSE வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி IIT, JEE, SSC, பேங்கிங், ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பயிற்சி தேர்வு எல்லாம் ஒரே மொபைல் செயலி. பெரும்பாலான மக்கள் வெற்றியை பற்றி யோசிக்கும்போது அதிகம் உழைப்பது அல்லது அதிகம் புத்திசாலித்தனமாக இருப்பதுதான் காரணம் என்று நம்புகிறார்கள். ஆனால் நான் $1 பில்லியன் போர்ட்ரூம்களில் பல வருடங்கள் கழித்த பிறகு, மிக மிக வெற்றிகரமான CEOக்களோடு நெருக்கமாக வேலை செய்த பிறகு இன்னொரு 3வது பாதையை பார்க்க ஆரம்பித்தேன். இந்த பாதை ஒரு ரகசிய மாதிரி இருக்கிறது. முதல் 1% பேர் மட்டும் அமைதியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் ஆழமான விதிகள், ஆழமான கொள்கைகள் கொண்ட ஒரு விளையாட்டு புத்தகம் மாதிரி. நான் அந்த விதிகளை மீண்டும் மீண்டும் சம்பவங்களிலும் நிறுவனங்களிலும் சந்திப்புகளிலும் பார்க்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு அரங்கிலும் ஒவ்வொரு பெரிய முடிவிலும் இதே பிரின்சிபல்கள் மீண்டும் மீண்டும் சர்ஃபேஸ் ஆகிக் கொண்டே இருந்தது. ஆனால் அதை பற்றி வெளியில் யாரும் பேசவே இல்லை. இந்த ரூல்ஸ் தான் முதல் 1% பேர் எப்படி நினைக்கிறார்கள், எப்படி ஆக்ஷன் எடுக்கிறார்கள், எப்படி கற்றுக்கொள்கிறார்கள், எப்படி பெரிய பெரிய முடிவுகளை எடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் வடிவமைக்கிறது. இன்று நாம இந்த விதிகளை, இந்த பிரின்சிபல்லை சுத்தமாக பிலாசபி மாதிரி இல்லாமல் சயின்ஸால் சப்போர்ட்டான, ஆக்ஷனுக்கு ரெடியான, நீ இன்று யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இருக்கும் அளவுக்கு பிராக்டிக்கலான ஃப்ரேம்வொர்க்ஸாக பார்க்க போறோம். நீ 99% கிரவுட்ல சிக்கிக்காம அந்த கூட்டத்திலிருந்து லிட்ரலி தப்பித்து மற்ற எல்லோருக்கும் முன்னாடி நடக்கணும்னு நினைத்தால் இந்த 5 விதிகள் உனக்கு ஒரு புதிய மேப் மாதிரி இருக்கும். முதல் கொள்கை, போய் குறிப்புகளை கேட்பது. பெரும்பாலான மக்கள் தாங்கள் ஏற்கனவே நம்பிக்கொண்டிருக்கும் விஷயங்களைத்தான் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி கேள்விகளை கேட்பார்கள். டேட்டாவை பார்க்கும்போதும் அதை கன்ஃபார்ம் பண்ணுவதை மட்டுமே முயற்சிப்பார்கள். ஆனால் முதல் 1% பேர் ரொம்ப வேறு மாதிரி கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லப்பட்டதை விட சொல்லப்படாததை, கேட்கப்பட்டதை காட்டிலும் காணக்கூடாத சைலண்ட் இடங்களை அதிகம் கவனிக்கிறார்கள். அங்கே தான் உண்மையான ரியாலிட்டி, அன்சீன் ட்ரூத் நிறைய இருக்கிறது. 1943இல் 2ஆம் உலகப் போரின் நடுவில் அமெரிக்க இராணுவம் ஒரு பெரிய கிரைசிஸை சந்தித்தது. ஜெர்மனியின் மீது பறந்த அமெரிக்க வான்படை போர் விமானங்கள் பலவும் சுட்டு வீழ்த்தப்பட்டு ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. இதை தீர்க்க இராணுவம் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலிருந்து சில வல்லுநர் விஞ்ஞானிகள், கணிதவியலாளர்கள் குழுவை அழைச்சு கொண்டு வந்தது. ஜெனரல்கள் திரும்பி வந்த விமானங்களோட லோகோங்கள, புகைப்படங்களை எல்லாம் மேசை மீது வைத்து அவை எங்கே எங்கே குண்டு துப்பாக்கி குண்டு பட்டிருக்கிறது என்று காட்டினார்கள். இறக்கைகளில், உடல் பாகங்களில் நிறைய துளைகள், டேமேஜ்கள். அதை காட்டு, நம்ம இங்கே அடிக்கிறார்கள் அப்படின்னா கவசம் எங்க வைக்கணும்? இந்த பகுதிகளில்தான் அதிக ஆர்மர் போடலாமா என்று கேட்டார்கள். அங்கிருந்த கணிதவியலாளர்களில் ஒருவரான ஆப்ரஹாம் வால்ட் தலையை அசைத்து, நீங்க இப்படி பண்ணினா விஷயம் இன்னும் மோசமாவும் என்று சொன்னார். அவர் மெதுவா மேப்ல என்ஜின் இருக்கும் இடத்தையும் கோக்பிகேட் இருக்கும் பகுதியையும் சுட்டிக்காட்டினார். அங்க எந்த பல்லட் ஹோல்ஸி இல்லை. அவர் சொன்னது, நீங்க பார்க்கறதெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்த விமானங்கள் மட்டும். என்ஜின் அல்லது கோக்பிலாட்ல அடிச்சிருந்த விமானங்கள் திரும்பவே முடியல. அந்த டேட்டா உங்களிடம் இல்லையே. அங்கதான் நமக்கு அதிக கவசம் தேவை. பெரும்பாலான மக்கள் ஜெனரல்கள் செய்த அதே தவறைதான் வாழ்க்கையிலும் பிசினஸிலும் ரிப்பீட் பண்ணுகிறார்கள். கண்ணுக்கு தெரியும் டேட்டா மட்டுமே நம்புகிறோம். ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்கும் நம்பரை மட்டுமே அனலைஸ் பண்ணுகிறோம். ஆனால் நம்மால் கோரிக்கையை பார்க்க முடியாத மிஸ்ஸிங் டேட்டா பாயிண்ட்ஸ் ஐ ப்ராசஸ் பண்றது ரொம்ப மோசமாக இருக்கும். உண்மையான நுண்ணறிவு, ரியல் இன்சைட், சில சமயம் அந்த இல்லாத இடங்களில்தான் இருக்கும். சிறந்த இசைக்கலைஞர்கள் பேய் குறிப்புகளை எப்போதும் கேட்கிறார்கள். கோஸ்ட் நோட்ஸ்னு சொல்றது நீ நேரடியாக கேட்கவில்லை, ஆனா உணர்கிற ஒரு சட்டில் ரிதம், ஒரு அண்டர்லைனாக இருக்கும் சவுண்ட். அவைதான் இசைக்கு டெப்த் தரும். பிசினஸ்லும் வாழ்க்கையிலும் கோஸ்ட் நோட்ஸ்னா ஒருபோதும் ஸ்லைட்ல காட்டப்படாத, ரிப்போர்ட்ல காணப்படாத டேட்டா பாயிண்ட்ஸ், குவெஸ்ஷன்ஸ், ரிஸ்க்ஸ். ஒரு CMO ரெட்டென்ஷன் பற்றி 10 நிமிஷம் பேசுகிறார். எப்படி நம்ம வாடிக்கையாளர்கள் ஸ்டே பண்றாங்க, எவ்வளவு சாந்தம் என்று சொல்கிறார். ஆனா வாடிக்கையாளர்களை பெற எவ்வளவு செலவாகிறது என்று ஒரே ஒரு முறை கூட மென்ஷன் பண்ணலன்னா அது ஒரு கோஸ்ட் நோட். ஒரு இன்டர்வியூல வேட்பாளர் ஒவ்வொரு சக்சஸையும் கான்ஃபிடென்ட்டா ஷேர் பண்ணுகிறார். ஆனா ஒரு உண்மையான ஃபெயிலியர் பற்றி பேச சுலபமா வரமாட்டேங்கிறாரு. இதுவும் ஒரு கோஸ்ட் நோட். இந்த கோஸ்ட் நோட்ஸ், இந்த இல்லாத டேட்டாவை நீ உன் மனச ட்ரெயின் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணணும். இத ப்ராபபிலிஸ்டிக் திங்கிங்ல பேசியன் ஃபில்டரிங்னு சொல்றாங்க. ஒருபோதும் தோன்றாத ஆதாரங்களின் அடிப்படையில் கூட உன் நம்பிக்கைகளை அப்டேட் பண்ணுவ. இந்த கருவி அன்றாட கூட்டங்களிலும் ப்ராஜெக்ட் ரிவ்யூகளிலும் பிட்ச் டெக்குகளிலும் ஒளிந்திருக்கும்.
ஆனால் வரலாறு நிறைய பேரழிவுகளால் நிரம்பியிருக்கு. இன்வெஸ்டர்ஸ், போர்ட்கள், லீடர்ஸ் கண்ணுக்கு தெரியாததை இக்னோர் பண்ணி ஒன்லி விசிபிள் டேட்டாவை நம்பி எடுத்த டெசிஷன்ஸ். அதனால்தான் சிறந்த கலைஞர்கள் மேடையில் பார்க்கிற ஷோவால் மயங்க மாட்டாங்க. அவர் திரைச்சீலைக்கு அப்புறம் என்ன நடக்குது, என்ன மிஸ்ஸிங்னு தான் பார்ப்பார்கள். நீ அடுத்த முக்கியமான கூட்டத்துக்கு போறப்போ மற்றவர்களோட ஸ்லைட்களை, லவுட் பாயிண்ட்ஸை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்காதே. உன்னோட நோட்புக்ல இங்க இருக்கணும் ஆனா இல்ல என்று நீயே நினைக்கும் 3 விஷயங்களை எழுதிக்கோ. அந்த மெட்ரிக்ஸ், அந்த குவெஷன், அந்த சினாரியோ. பிறகு அமைதியாகவும் ஜென்யூன் கியூரியாசிட்டியுடன் அந்த இடைவெளிகளை பற்றி ஒரு 2 குவெஸ்டன்ஸ் கேள். கூட்டத்திலிருக்கும் பெரும்பாலான மக்கள் சத்தமா இருக்கிற பகுதிகளில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. முதல் 1% மட்டும் சைலன்ஸ்ல இருக்கும் கோஸ்ட் நோட்ஸ்ல கவனம் செலுத்துவார்கள். மறுபடியும் 2வது கொள்கை, பிழைகளை பெறுவதற்கு உகந்தவராக மாறுவது. உலகத்திலிருக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் பலரும் நான் விஷயங்களை பெர்ஃபெக்ட்லி பண்ணணும் என்று ஓட மாட்டாங்க. அவர்கள் நான் தவறுகளை குவாலிட்டியான சிக்னல் ஆஃப் பயன்படுத்தணும் என்று ஓடுவாங்க. 1990களில் மைக்கேல் மெர்சனஸ் எனும் நரம்பியல் விஞ்ஞானி கற்றல் பற்றிய நம்முடைய புரிதலை ஆல்மோஸ்ட் முழுவதுமாக மாற்றிய செட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நடத்தினார். அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, நீ ஏற்கனவே நல்லா செய்ய தெரியும் ஒரு டாஸ்கை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தா உன் மூளை ஆல்மோஸ்ட் ரீவயர் ஆகவே மாட்டேங்கிறதாம். அதே நியூரான்கள் அதே பேட்டர்ன்ஸ்ல தான் ஃபயர் ஆகும். புதிய பாத்வேஸ் கிரியேட் ஆகாம நிறுத்தி கிடக்கும். ஆனா நீ மிஸ்டேக் பண்ணும் அந்த செகண்ட்ல உன் மூளை ஒரு சிறப்பான காக்டெயில் ஆஃப் நியூரோகெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும். அது ஒரு கிளர்ச்சி மாதிரி ஃபீல் ஆகும். அந்த டிஸ்கம்ஃபர்ட், அந்த மைக்ரோ பெயின் வந்த இடத்தில்தான் புதிய நரம்பியல் பாதைகள் உருவாக ஆரம்பிக்குது. பிழைகள் இல்லனா ரியல் லேர்னிங் முடியாது. நீ குவாலிட்டியான சரியான இடத்தில் வரும் மிஸ்டேக்ஸை ரெகக்னைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணினால்தான் உன் லேர்னிங் வெலாசிட்டி அதிகரிக்கும். இததான் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் உடம்புக்குள் உள்ளுணர்வாக புரிந்துகிட்டு கொண்டிருப்பாங்க. அவர்கள் முயற்சிகளுக்கு கம்மியானவர்களா இல்ல அவர்கள் பிழைகளுக்கு கம்மியானவர்களா என்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சிம்பிளி எஃபர்ட் சென்ட்ரிக் இல்லாமல் எரர் சென்ட்ரிக் லேர்னிங் மோட்ல இருப்பாங்க. இதுதான் இன்று நம்ம யூஸ் பண்ற ஏஐ எப்படி கற்றுக்கொள்கிறது என்பதோட பரிதாபமான ஒற்றுமை. மெஷின் லேர்னிங்ல மாடல் ஒரு ப்ரெடியூஷன் பண்ணும். அது எவ்வளவு தவறு என்று மீஸ்ரே பண்ணும். அந்த எரரை அடுத்த இட்ரேஷன்ல குறைக்க போகும். இது லாஸ் ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணும் கண்டினியூஸ் ப்ராசஸ். அது இத பில்லியன் முறை கூட ரிப்பீட் பண்ணும். ஒரு முறை கூட இவ்வளவு பிழை பண்ணிட்டேன், கஷ்டமா இருக்கு, வேற ஜாப் பார்க்கலாமா என்று நினைக்காது. அது ஒரே ஒரு விஷயத்த பற்றிதான் கவலைப்படுது. அடுத்த முறை நான் குறைவாக, தவறாக இருக்கணும். ஆனா நாம மனிதர்கள் எல்லா விலையிலும் பிழைகளை தவிர்க்க முயற்சிப்போம். அதனால்தான் திறமையான, கிஃப்டடான பலர் 4-5 வருடங்கள் ஒரு ஃபீல்டுல இருந்த பிறகு சடன்லி பிளாட்டோல சிக்கிக்கொள்வாங்க. அவர்களின் growth லைன் நேராக போக ஆரம்பிக்கும். அவர்கள் தங்களை பார்த்தால் நன்றாக தோன்றும் வேலைகளை தான் செய்கிறார்கள், அல்லது இன்னும் மோசமாக மற்றவர்களுக்கு இம்ப்ரெசிவானது போல தோன்றும் வேலைகளை மட்டுமே செய்ய ஆரம்பிக்கிறார்கள். நான் இசை கற்றுக்கொண்டப்போ என் ஆசிரியர் எப்போதும் இந்த கடினமான லெசனை ரிமைண்ட் பண்ணுவார். அவர் எனக்கு எக்ஸசைசஸ், காம்போசிஷன்ஸ் கொடுத்து பிராக்டிஸ் பண்ண சொல்வார். நான் அவரை பார்த்து கொண்டே வாசிப்பேன். அவர் ஃபேஸ்ல அப்ரூவல் இருக்கா இல்லையா என்று தேடுவேன். அவர் எப்பவும் சொல்வார், என்ன பார்த்து கொண்டு வாசிக்காதே, உன் கைகளை பார், அவங்கதான் உன் பெஸ்ட் டீச்சர். அது தெரியும்போது வேதனைதான். உன் கை தவறும் அந்த மைக்ரோ செகண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணும்போது உனக்கு இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், வெட்கம் எல்லாம் வரும். ஆனாலும் அந்த அன்கம்ஃபர்டபிள் ஸ்பேஸ்ல தான் உன் மூளை உன் சொந்த மென்டல் மாடலை பற்றி லாஸ் ஃபங்க்ஷனை குறைக்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மாஸ்டரி என்பது ஒரு புன்னகை, இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் மாதிரி இல்ல. அது ஸ்ட்ரக்சர்ட் போர்டம் மாதிரி. ரிப்பீட்டட் பிராக்டிஸ், டிஸ்கம்ஃபர்ட் மற்றும் அளவில்லா எரர் கரெக்ஷன். அதுக்கு ஒரு 5 ஸ்டெப் லாஸ் ஃபங்க்ஷன் சைக்கிள் உனக்கு வேணும்னா இதுதான் வடிவம். படி 1, உன் மெட்ரிக்கை வரையறுத்துக்கோ. இப்போ உன் சூழ்நிலையில் சிறப்பாக இருப்பதுன்னா என்ன? அது வேகம்தானா, தெளிவுதானா, துல்லியம்தானா, தக்கவைப்புதானா, கற்றல் விகிதம்தானா? அதை 1 கிளியர் மெசேரா டிஃபைன் பண்ணு. படி 2, தொடங்குவதற்கு முன் அவுட்கமை ப்ரெடிக்ட் பண்ணு. நான் இவ்வளவு லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவேன் என்று உனக்கு ஒரு எண் கொடு. படி 3, இப்ப செயல்படு. பட் ஸ்லோ இனஃப் டு நோட்டிஸ் மிஸ்டேக்ஸ். நீ மெதுவா போனா எப்போதும் உன் பிழைகள் உன் கண்களுக்கு பட்டேயாகும். படி 4, உன் எக்ஸாக்ட் ஃபெயிலியர் பாயிண்டை பின் பாயிண்ட் பண்ணு. இதுதான் உன் லாஸ் ஃபங்க்ஷன், உன் தங்க சிக்னல். அதை துஷ்பிரயோகம் செய்யாமல் நேராக பார்க்கச் செய். படி 5, ஒரே ஒரு வேரியபிளை அட்ஜஸ்ட் பண்ணு. வேகம், டெக்னிக், டூல்ஸ், அப்ரோச்
ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணி மீண்டும் சைக்கிளை ஓட்டு. பெரும்பாலான மக்கள் தினமும் தாங்கள் செய்கிற விஷயத்தில் நல்லா உணர முயற்சி பண்ணுவாங்க. சிறந்த கலைஞர்கள் தினமும் தாங்கள் கொஞ்சம் குறைவாக தவறாக இருக்க, கொஞ்சம் குறைவாக பிளிண்ட் ஸ்பாட் வைத்திருக்க முயற்சி பண்ணுவாங்க. மூன்றாவது கொள்கை, தகவமைப்பு பதற்றத்துடன் வசதியாக மாறுவது, டிஸ்கம்ஃபர்ட்டுடன் கம்ஃபர்ட் அடைவது. பெரும்பாலான மக்கள் தங்கள் கெரியர், வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒரு காமன் ஹேபிட்ல செலவழிக்கிறார்கள். கடினமான உரையாடல்களையும் கடினமான முடிவுகளையும் முடிந்தவரை அவாய்ட் பண்ணுவது. ஆனால் முதல் 1% பேர் அதற்கு நேர்மாறாக அந்த டென்ஷன் இருக்கும் இடத்திலேயே வாக்-இன் பண்ணுவார்கள். நான் இந்த பாடத்தை ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு மனிதரை பார்த்து கற்றுக்கொண்டேன். டஸ் லிட்ரலி. அவர் நரம்புகளில் உறைந்த நீர் ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வந்த மனிதர். சில வருடங்களுக்கு முன் நாங்கள் ஒரு பெரிய அக்வசிஷன் டீலை நெகோஷியேட் பண்ணி கொண்டிருந்தோம். நான் என் சிஇஓவுடன் ஒரு அறையில் இருந்தேன். நம்ம நிறுவனம் ஆல்ரெடி $500 பில்லியனுக்கும் மேலாக மதிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் நாம் அக்வயர் பண்ண நினைத்த நிறுவனத்தின் எதிர்பார்ப்பு நேச்சுரலி ரொம்ப உயர்ந்திருந்தது. அவர்கள் நீங்க பெரிய பிரீமியம் கொடுப்பீங்க என்று எண்ணிக்கிட்டு இருந்தார்கள். ஆனா நாம அந்த அளவுக்கு போக விரும்பல. வங்கிகளும் லேவர்ஸும் பல வாரங்கள் இந்த வேல்யூ கேப்பை நரோ பண்ண ட்ரை பண்ணினாங்க. 4வது கொள்கை, கால வரம்பு நன்மை, டைம் ஹரைசன் அட்வான்டேஜ். நீ உன் வாழ்க்கையும் கெரியரும் குறைந்தது 7 வருட டைம் ஹரைசன்ல பிளான் பண்ண தயாராயிருந்தா நீ ஒரு வேற லெவல் கேமை விளையாட ஆரம்பிக்கிற. பலர் இருப்பதையே தெரியாத ஒரு கேம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில உள்ள நியூ காலேஜ் பற்றிய ஒரு கதையே இந்த கருத்தை அழகான விஷுவலா கேப்சர் பண்ணிக்கிறது. இந்த காலேஜ் 1379ல ஆரம்பித்தது. அவர்களோட டைனிங் ஹால்ல பெரிய பெரிய ஓக் பீம்ஸ் கொண்டு செய்யப்பட்ட சீலிங் இருந்தது. சுமார் 100 வருடங்களுக்கு முன் அந்த பீம்ஸ் களைத்து போக ஆரம்பிச்சது. அது ரோட்டாக ஆரம்பிச்ச போது மேனேஜ்மெண்ட் பேனிக் ஆகிட்டது. இவ்வளவு பெரிய ஓக் பீம்ஸ் வாங்கணும்னா எப்படி, எங்கிருந்து கிடைக்கும், எவ்வளவு பணம்னு டென்ஷன். அவர்கள் காலேஜோட ஃபாரஸ்டரை அழைச்சு, நாங்க என்ன பண்ணலாம், இந்த பீம்ஸ் ரீப்ளேஸ் பண்ண எப்படி ஃபண்டிங் ஏற்பாடு பண்ணலாம்னு கேட்டாங்க. ஃபாரஸ்டர் மிகவும் காமா, சார் நம்மகிட்ட ஆல்ரெடி ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீஸ் இருக்குன்னு சொன்னாராம். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணினார். காலேஜ் ஆரம்பிச்ச காலத்திலேயே ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்ட்ஸ், பில்டர்ஸ் இந்த பீம்ஸ் ரஃப்லி 5ஆம் நூற்றாண்டில ராட்டாக ஆரம்பிக்கும் என்று தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால ஒரே சமயத்தில் ஒரு ஸ்பெஷல் ஓக் ஃபாரஸ்டை நட்டார்கள். அத ஃபியூச்சர்ல இந்த பீம்ஸ் ரீப்ளேஸ் பண்ண யூஸ் பண்ணதுக்காக ரிசர்வ் பண்ண வேண்டும்னு டாக்குமெண்டட் பண்ணிட்டாங்க. ஃபவுண்டர்ஸ் லிட்ரலி 15 ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னாடியே யோசிச்சிருந்தாங்க. கெத்தீட்ரல் டைப் திங்கிங். இன்னும் பிறக்காத தலைமுறைக்காக இன்று ஒரு தீர்வு உருவாக்குவது. நாம என்ன பண்றோம்? சோஷியல் மீடியால செகண்ட்ஸ்குள் ஒரு ஹிட் தேவை, ஒரு வாரத்துல ஒரு ஸ்கில் மாஸ்டர் ஆகணும், ஒரு குவார்ட்டருக்குள் ரிவார்ட்ஸ், ஒரு வருடத்தில் ப்ரமோஷன். ஆனா உலகத்திலேயே பெரிய பிரைவேட் எக்விட்டி ஃபண்ட்ஸ், வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் அவர்கள் மணியை இன்வெஸ்ட் பண்றது கம்பெனிஸ்ல இந்த கம்பெனி 7 வருட சைக்கிள்ல என்ன வேல்யூ கிரியேட் பண்ணும்னு பார்த்துதான். லாங் டேர்ம் திங்கிங், பேஷன்ஸ், இது அவர்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ் இன் கோர். உன் கெரியர், உன் ஸ்டார்ட் அப், உன் இம்பாக்ட் எல்லாம் உன் ஸ்டாமினாய் தான் டெஸ்ட் பண்ணும். உன் ஸ்கில்ஸ், உன் ரெப்யூட்டேஷன் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி தான் நடக்கும். ஆரம்பத்தில் பெயின்ஃபுல்லி ஸ்லோவா இருக்கும், ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருக்கும். பிறகு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவா கர்வ் ஆகும். பிரச்சனை என்னன்னா அந்த ஃபிளாட் பாகத்துல நம்ம பலரும் இன்வெஸ்ட் பண்ணுவதை தான் நிறுத்தி விடுறோம். புளிச்சு போய் வேற வேலைக்கு மாறிடுறோம். இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வரும் முன்பே டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடும். கேம்ல கண்டினியூ பண்ணி இனஃப் டியூரேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க ஆல்மோஸ்ட் அனைத்தையும் கேப்சர் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த யூடியூப் சேனல் தி எஸ்பிசி டிவி. ஆரம்பத்தில் 4, 5, 6 மாதங்கள் ஆல்மோஸ்ட் யாரும் பார்க்கவே இல்ல. வியூ ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போலதான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டேலேயே எனக்கு 2 ரூல்ஸ் செட் பண்ணிக்கிட்டேன். 1, ஆடியன்ஸ் growth, மானிட்டைசேஷன் பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். 2, நான் இத 10 வருட திட்டமாக பார்க்க போறேன். யாரும் வராம நம்பர்ஸ் ஃபிளாட்டா இருந்தத காலத்தில் நாங்க என்ன பண்ணினோம்? வேற எதுவும் இல்ல, நாம் மாற்றமே செய்யவில்லை. நான் 20 வயதிலிருந்த நான் பார்க்க ஆசைப்படும் வீடியோஸை தான் ஒவ்வொரு வாரமும் உருவாக்கினேன். ஒவ்வொரு வாரமும் நான் எனக்கே ஒரு கேள்வி, 22 வயது இருக்கும் நான், இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஆன்சர் எஸ்னா அது அப்லோட். சேனல் எப்போது வளரும்னு அல்லது வளருமா இல்லையா அது என் கண்ட்ரோல்ல இல்ல. அது ஆடியன்ஸோட சாய்ஸ், யூடியூப் ஆல்காரிதமோட மூட். அதை நீ ரஸ்ல பண்ண முடியாது, நீ மாற்ற முடியாத ஒரு பீஸ்ட். நாங்க செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் ஒவ்வொரு வாரமும் வரிக்கொண்டே இருக்கிறது, அந்த பிரசன்ஸை மெயின்டைன் பண்ணுறது.
அதுதான் லாங் டேர்ம் பிளானிங் அட்வான்டேஜ். இதற்காக ஒரு சிம்பிள் ஃப்ரேம்வொர்க். 3 டைம் ஹொரைசன்ஸ்ல சிந்திக்கணும். 90 நாட்கள். அடுத்த 90 நாட்களில் நான் என்ன செய்கிறேன், அது மற்றவர்களுக்கு என்னை பற்றி என்ன தெரிந்து கொள்ள வைக்கும்? இது நிஜமான கான்ட்ரிபியூஷன், விசிபிள் ப்ரூஃப். 12 முதல் 18 வரை மாதங்கள். அடுத்த வருடம் நான் என்ன பில் பண்ண போகிறேன், அது இயர்ஸ்க்கு இயர்ஸ் வேல்யூ தரும். இது உன் காம்பவுண்டிங் மெஷின். ஸ்கில்ஸ், சிஸ்டம்ஸ், ப்ராடக்ட்ஸ், கம்பெனிஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், ரெப்யூட்டேஷன். 5 வருடங்கள். என் லாங் டேர்ம் பெட் என்ன? நான் எந்த மாற்றத்தின் மாரத்தானை ஓடிக்கொண்டிருக்கேன்? என் திறமைகளில், கெரியர்ல, ஆண்டர்பிரனோரியல் ஜேர்னியில அல்லது என் ஐடென்டிட்டியில் கூட? நான் ஓக் ட்ரீ ஸ்டோரியை நினைத்தாலே எனக்கு ஒரு கேள்வி வரது. நான் பூக்களை நட்டுக்கிட்டு இருக்கேனா இல்ல ஓக் மரங்களை நட்டுக்கிட்டு இருக்கேனா? பூக்கள் ஒரு சீசனுக்கு அழகா இருக்கும், ஆனா சீக்கிரம் வாடி சுருங்கிடும். ஓக் மரம் நூற்றாண்டுகளுக்கு நிழல் தரும். 5வது கடைசி கொள்கை. அடையாளத்தை முதன்மையாக கொண்ட முடிவு. ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் டிசிஷன் ஃபில்டர். காலப்போக்கில் உன் ஸ்கில்ஸ் மாறும், டைட்டில்ஸ் சேஞ்ச் ஆகும், இண்டஸ்ட்ரீஸ் கூட டிசப்பியர் ஆகலாம், புதியவை வரும். இந்த கேயாஸ்ல ஒரே தொடர்ந்திருக்கும் வேரியபிள் உன் ஐடென்டிட்டி. அதை நீ கான்ஷியஸா ஆகிவே டிசைன் பண்ண முடியும் ஒரே வேரியபிள். இதுதான் எல்லா கிரியேட்டர்ஸை 2 கேம்களா பிரிக்குது. பெரும்பாலான மக்கள் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் இந்த முடிவால் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்பார்கள். ஒரு மிகச்சிறிய குழு மட்டும் ஒரு வேற குவெஸ்டின் கேட்டுக்கொண்டிருக்கும், இந்த முடிவு என்னை யார் ஆக்கப் போகிற? அதனால் உனக்கு ஒரு சிம்பிள் ஆக்ஷன். எந்த பெரிய முடிவையும் எடுப்பதற்கு முன் உன்னையே கேள், இந்த சாய்ஸ் எடுத்தால் நான் எந்தவிதமான மனிதனா மாறுவேன்? அந்த மனிதன் மீது நான் பெருமைப்படுவேனா? இந்த கேள்வி முக்கியம். ஏனா நீ ரியல் ரிஸ்க்ஸ் எடுக்கணும்னா உனக்கு ஒரு உறுதியான, அறிவார்ந்த செல்ஃப் சென்ஸ் தேவை. ஐடென்டிட்டியோட ஒரு ஆழமான ஸ்டெபிலிட்டி வேண்டும். ஒரு விளையாட்டை இழந்ததால நான் முழுமையாக போயிட்டேன் என்று மீனிங் அட்டாச் பண்ணிக்கிட்டே இருந்தா நீ எந்த நாளும் போல்டா விளையாட மாட்ட. பாதுகாப்பாக விளையாடும் வாழ்க்கைக்கு ரியல் பெயின் கம்மியா இருக்கும், ஆனா ரியல் ஜாய்க்கும் ஸ்பேஸ் கம்மிதான் இருக்கும். நான் என் லேட் டீன்ஸ், ஏர்லி டெவீன்சஸ்ல முழுக்க ஒரு மெஸ் போல இருந்தேன். நான் யார், எதில் நன்றாக இருக்கேன், என்னால என்ன செய்ய முடியும், லைஃப்ல என்ன பண்ணணும், ஒன்றும் தெளிவு இல்லை. அந்த நேரத்தில்தான் ஒரு வயதான துறவியை கண்டேன். அவர் என்மேல் ஒரு மிகுந்த கருணையோடு கவனம் செலுத்தினார். அவர் சொன்னார், நீ தொலைந்து விடவில்லை, நீ இன்னும் மூளையை பார்க்கல, நீ இன்னும் அதிகமா இருக்க முடியும், வேறு ஒரு உலகத்திற்காக. அதை தேடு. அந்த லைன் இன்னும் என் மனதில் ஒலிக்கிறது. உனக்காகவும் அது ஒரு கோஸ்ட் நோட் போல இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத ஆனா மனதை கவரும் ஒரு அழைப்பு. இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி டேட்டால மட்டும் இல்லாம சைலன்ஸ்ல இருக்கும் உண்மையையும் கேளு. மிஸ்டேக்ஸை உன்னோட பெஸ்ட் டீச்சர் ஆக்கிக்கோ. டென்ஷன் இருக்கும் இடத்திலிருந்து ஓடாம அதிலேயே கூலா நின்று பேச கற்றுக்கோ. ஒரு சீசனுக்கு இல்லாம ஒரு டெக்கேடுக்கு பிளான் பண்ணு. மற்றும் ஒவ்வொரு பெரிய முடிவுக்கும் முன்னாடி இது என்ன யார் ஆக்குகிறதுன்னு மட்டும் கேள். அதுதான் 99% கிரவுட்ல இருந்து குவையட்லி முன்னாடி போய் நிற்கும் முதல் 1% விதிகள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.